வெல்கம் டு மை சேனல். இந்த மசாலா எதுக்கு அரைக்கிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து கடலைப்பருப்பு, மிளகு, எள், வத்தல், பூண்டு, வரமல்லி எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே இந்த மசாலா நம்ம எதுக்காக தயார் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். முதல்ல நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகை போட்டுக்கிடுவோம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம கோவக்காவை போட்டுக்கிறோம். எல்லா கோவக்காயும் போட்டாச்சுங்க. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த வதங்கட்டும். அதுக்கடையில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கணும். இது வந்து நான் மிளகா வறுத்துருக்கேன்னா மிளகா வத்தல், பூண்டு, மிளகு, மல்லி, அப்புறம் வந்து எள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதுதான் மசாலா. இதை நம்ம அரைச்சிக்கிறோம். குறப்பாக தான் அரைக்கணும். நம்ம கோவக்காய்க்கு வெங்காயம் இதெல்லாம் போடலைங்க. இது சிம்பிளான பொரியல் தான். மசாலா தான் கொஞ்சம் வறுத்து அரைக்கணும். கடுகுள்ள பருப்பு, கருவேப்பிலை தான் போட்டிருக்கோம். கோவக்காய் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த குறப்பாக அரைச்ச மசாலையை இதில் தூவி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கணும். இதுங்க தண்ணி தெளிச்சுக்கணும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது வந்து யூடியூப்பில் போட்டாங்கங்க. அதாவது நடிகர் ரவிமோகனுக்கு அவங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்களாம். அந்த மெத்தட் அதே மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. இப்போ நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். இதுக்கு தேங்காய்ங்க எதுவும் போடலைங்க. தண்ணி லேசாக தெளிச்சுக்கணும். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மூடி போட்டு வேகட்டும். நம்மளோட கோவக்காய் பொரியல் எப்படி வந்துருக்கும் பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா இருந்தால் வெந்துருச்சு. நம்மளோட கோவக்காய் பொரியல் நல்லா வந்துருச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் உப்பு பருப்பு குழம்புங்க. அதுக்கு இது மேட்சாக இருக்கும். இந்த உப்பு பருப்பு குழம்புக்கு இந்த கோவக்காய் பொரியல். என்னோட இந்த கோவக்காய் ரெசிபி பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.